ஓகே, நாம் ஜெபித்து இந்த ஜூம் மீட்டிங் ஆரம்பிக்கலாம். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உங்களுக்காக எங்களை சின்னதாக நன்றி. இந்த வேளையில் உங்களுக்காக நாங்கள் ஆண்டவரே சுவாமி தியானிக்கும் இந்த பகுதியை கூட நீர் ஆசீர்வதிங்க. ஜூமில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்து நீர் எங்களோடு பிரபலி இயேசு நாமத்தினால் ஜெபித்து நல்ல பிதா, ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜூம்ல இணைந்திருக்கிற எல்லாருக்குமே நான் ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம ஒரு தேவ மனுஷனை குறித்து, ஒரு மிஷனரியை குறித்து, அல்லது இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்ட ஒரு மனிதரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அவருடைய பேர் என்னன்னா கான்ஸ்டன்டைன் த கிரேட் அப்படின்னு சொல்லி, கான்ஸ்டன்டைன் த கிரேட். அவர் வாழ்ந்த காலம் பார்த்தோம்னாக்கா 272 வருஷத்துல இருந்து 337 வருஷம். அதாவது அந்த காலகட்டத்துல அவர் வாழ்க்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கு. தொடர்ந்து அவருடைய பின்னணியை நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக நம்ம இன்றைய தெய்வ வேத பகுதியை நம்ம பார்க்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் வசனங்கள் 46ஆம் வசனத்துல இருந்து 56ஆம் வசனம் வரைக்கும். லூக்கா 1வது அதிகாரத்தினுடைய 46ஆம் வசனத்துல இருந்து 56ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, அங்க தேவனுடைய வார்த்தை இப்படியா இருக்கிறது. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையா உள்ளது. அவருடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். மரியாள் இதெல்லாம் சொல்லி இதான் வேத பகுதி. முக்கிய வசனம் பார்த்தோம்னா 48ஆம் வசனமும் 49ஆம் வசனமும். அதுல என்ன போடப்பட்டுள்ளது அப்படின்னா, தம்முடைய அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். அவர் பார்த்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தார். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதிகள் என்பார், பாக்கியவதி என்பார் அப்படின்னு. இதான் இன்றைய ஒரு முக்கிய வசனமா இருக்கு. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தாழ்மை உள்ளவர் ஆகிய நம்மை நோக்கி பார்க்கிறார். நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்து நமக்காக சிறந்த அல்லது உன்னதமான காரியங்களை, ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் ஆயத்தம். ஒரே ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், என்னன்னா, அந்த அம்மா தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை உண்மையா அவங்க மதிச்சு, யாருக்குமே இது அசாத்தியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அசாதாரணமான விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படைந்து ஆண்டவருக்காக அந்த அம்மா வாழ்ந்தாங்க. ஸோ அப்படி நம்ம கூட வாழ்கிற ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையும் கூட உயர்வான இடத்துல கொண்டு போவாங்க. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா நம்ம சொல்றாங்க, தாழ்மையிலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரா, உயர்த்துகிறாரு. ஸோ ஒரு ஒண்ணுமே இல்லாம இடத்துல இருந்து உயரமான இடத்துக்கு கொண்டு போறாரு. இப்போ அந்த அம்மா ஒரு சாதாரண ஒரு மனித, ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. இந்த அம்மா மூலமாக உலக ரட்சகர் தோன்றுவார்ன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நாம ஒண்ணுமே இல்லை, சாதாரணம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுன்னு இருக்கிற நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய அல்லது உன்னுடைய வாழ்க்கையில இருந்தும் பெரிய விஷயங்களை கொண்டு வருவேன், பெரிய காரியங்களை செய்யணும். அதான் அந்த அம்மா சொல்றாங்க என்னன்னா, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை என்ன பண்றாரா நோக்கி பார்க்க. தாழ்மையை நான் தாழ்மையா இருக்கிறேன், என்ன
இன்னைக்கு நம்மை கூட ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். நம்ம அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேத பகுதியா இருக்கு. ஸோ அது மாத்திரமின்றி நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டன்டைனை குறித்து நம்ம பார்ப்போம். இவருடைய ஆரம்பகால வாழ்க்கையில பார்க்கும்போது இவர் ஒரு கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு இவர் என்ன பண்றாரு, ஒரு இருந்த ஒரு மனுஷனா இருக்கிறார். அதாவது அவருடைய வாழ்க்கையில அவருடைய பூர்வ காலம் பார்த்தோம்னா யாரை நம்பணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பத்துல அவர் இருக்கிறார். அவருடைய பிறப்பு பார்த்தோம்னாக்கா கிபி 272 அவர் என்ன பண்றாருன்னா நேசியஸிலே அவர் பிறக்கிறார். நேசியஸ் என்ற பகுதியில் அவர் பிறக்கிறார். அங்க பிறந்து அவருடைய தகப்பனார் யாருன்னா அவர் கான்ஸ்டான்டியஸ் குளோரியஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பா பேரு. அவருடைய அம்மா பேர் ஹெலனா அப்படின்னக்கூடிய ஒரு சகோதரி. இந்த இருவருக்குமே இவர் பிறக்கிறார். இவர் பிறந்து அப்படி அவர் வளர்க்கப்படுகிறார். அதாவது அவருடைய குடும்பம் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு செல்வம் நிறைந்த ஒரு குடும்பமா இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு நிறைந்த ஒரு குடும்பமா இருக்கலாம். அப்படி வளர்க்கப்படுகிறார். வளர்ந்த பிறகு ஏன் சொல்றேன்னா அவருடைய அடுத்த பகுதி பார்த்தோம்னா அவர் ஒரு போர் தளபதி, படை தளபதியா அவர் இருக்கிறார். ஸோ படை தளபதியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்தோம்னா சாதாரண மனுஷனா இருக்க முடியாது. ஸோ அவர் எல்லா யுத்தத்திலையும் எல்லாம் தேர்ந்தவரா இருந்த மொழியை அவர் என்ன பண்ண முடியும், அந்த படையிலே சேர முடியும். அப்படி அவருடைய குடும்ப பின்னணியை ஓரளவுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்புடையதா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக. அவர் தொடர்ந்து பார்த்தோம்னா தன்னுடைய வாழ்க்கையில கிபி 306 பேரரசராக உயர்வை அடைகிறார். பேரரசராக அவர் உயர்றார். அதுக்கு நான் முன்னாடி சாதாரண போர் வீரராக அல்லது படைத்தலைவராக அவர் இருந்து பல யுத்தங்களே அவர் சந்தித்திருக்கிறார். அதன் பிறகு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பேரரசராக தன்னுடைய வாழ்க்கையை அதாவது கிபி 306 அவர் தன்னுடைய வாழ்க்கை. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா அவருடைய வாழ்க்கையில அவருடைய பின்னணி எல்லாம் குடும்பத்துல ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க, எல்லாம் வராங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய பேரரசு அந்த பட்டத்தை அவர் முடிச்சுட்ட பிறகு தேவ அழைப்பு அவருடைய வாழ்க்கையில வருகிறது. தேவ அழைப்பு என்ன பண்றாங்க, ஆண்டவர் அவரை தொடுறாங்க, அவர் கூப்பிடுறாங்க. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவர் ஒரு யுத்தத்துக்கு போனோம். அடுத்த காலையில அவர் ஒரு யுத்தத்துக்கு போனோம். அப்படி யுத்தத்துக்கு போற வேண்டிய சூழ்நிலை என்ன ஆகுதுன்னா இரவு வேளையில அவருக்கு ஒரு விதமான ஒரு கலக்கம், ஒரு பயம் ஏற்படுகிறது. நான் இந்த யுத்தத்தை நான் எப்படி செய்வது, இந்த யுத்தம் மில்வியன் கால போர் அல்லது மில்வியன் கால யுத்தம் அப்படின்னு சொல்லி அந்த போருக்கு போறதுக்கு முன்பதாக, அந்த யுத்தத்திற்கு போவதற்கு முன்பதாக மிகவும் கலங்குகிறார், மிகவும் தயங்குகிறார், பயப்படுகிறார். ஒருவேளை எதுக்காக பயந்தாருன்னா நமக்கு சொல்ல முடியாது. ஒருவேளை இவருடைய போர் வீரர்களை எண்ணி இவர் பயந்திருக்கலாம், அல்லது இவருக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்களை எண்ணி இவர் குறைவுகளை எண்ணி இவர் பயந்திருக்கலாம், அல்லது தன்னுடைய எதிராளியுடைய பலத்தை எண்ணி இவர் பயந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை தன்னுடைய எதிர்காலம் இந்த பேரரசாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை நான் தோற்று போனால் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு கவலையோட ஒரு விதமான ஒரு பயம் வந்திருக்கலாம். இப்படி அவர் கவலையாக அவர் இருந்து கொண்டிருக்கிற நேரத்துல அந்த காலையில அல்லது அடுத்த நாள் இருந்து போகக்கூடிய அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா அவர் அந்த பயத்தோடு படுக்கிறார். இந்த கடவுள் எனக்கு யார் நான் நம்ப முடியும், யார் என்னை உதவ முடியும், எந்த கடவுள் இருக்காங்களே, ஒருவேளை இருந்தாங்கன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமேன்னு சொல்லி அவர் படுக்கிறார். படுக்கும்போது அவருடைய சொப்பனத்திலே ஒரு காட்சியை காண்கிறார். என்னன்னா ஒரு சூரியன் இருக்கிற சூரியன் மேலே ஒரு சிலுவையை அவர் பார்க்கிறார். பார்த்து அவரு அதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு தன்னுடைய சத்தம் கேட்கிறது. என்னன்னா இதை பார்த்து நீ வெற்றி அடைவாய், இதை நீ பார்த்துட்டு நீ வெற்றி பெறுவ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் அவருடைய காதுகளை ஒலிப்பதை அல்லது அவர் உணர்வதை அவர் அறிகிறார். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா அடுத்த நாள் யுத்தத்திற்கு தன்னுடைய படைகளை திரட்டும் போது தன்னுடைய எல்லா போர் வீரர்களுடைய ஆயுதத்திலும் கூட சிலுவையின் முத்திரையை அவர் சிலுவையை பதிக்கிறார். பதிச்சுட்டு அவர் என்ன பண்றார், அந்த சிலுவையின் சின்னத்தை அவர் பதிய வைத்து அவர் போர் துவக்க போனா ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா அவர் அந்த போரிலே என்ன பண்றாரு, மாபெரும் வெற்றியை அவர் உறுதியாக அவர் பெற்று ஜெயித்து கொண்டார். இது அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது.
ஐயோ, எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை இப்படி எண்ணி இருக்கலாம், நான் இப்படி இவ்வளவு பெரிய சர்வாதிகாரம் கொண்ட பேரரசரா இருந்தாலும் கூட, எனக்கு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய அநேகர் மந்திரிமார்கள் இருந்தாலும் கூட, ஆனால் என்னுடைய அச்சத்தை திகிலை போக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு கலக்கம் அவருடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய அந்த கலக்கத்தையும் பயத்தையும் அவருடைய தாழ்வு மனப்பான்மையும் அவருடைய இயலாமையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, போக்கி அதை வந்துட்டு உன்னால முடியும், நீ போ அப்படின்ற மாதிரி அவர் உணர்த்தி சிலுவையை கொண்டு வந்து, சிலுவையை வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, இதனால நீ வந்து வெற்றி பெறுவ, இது வந்து நீ வச்சிருந்தீங்க உன் வாழ்க்கையில வெற்றி வரும் அப்படின்னு அவர் உத்தேசித்தார். அதே போல அவர் வெற்றி அடைகிறார். இதன் பிறகு அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் என்ன பண்றாருனாக்கா, அது வரைக்கும் வந்துட்டு ரோம நாட்டிலே அல்லது ரோமுடைய தேசத்திலே அவருடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய தேசங்களிலே கிறிஸ்தவருக்கு பலவிதமான துன்பங்கள், துயரங்கள் அல்லது பலவிதமான பாடுகள் இருந்தது. ஆனால் எப்பொழுது இவருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துடைய அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை இவர் பெற்றுக்கொண்டாரோ, அதன் பிறகு இவர் என்ன பண்றாரு, கிறிஸ்தவர்களுக்கு வழிபாட்டு சுதந்திரத்தை அவர் வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு தடையும் இல்லாம ஒரு சட்டத்தை அமல்படுத்தி சொல்லுகிறார், இவர்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், இவங்களுக்கு கம்பல்சரியா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை நாள் ஒன்று வந்து வைத்திருக்க வேண்டும். இந்த ஆராதனை நாள் எதுன்னா ஞாயிற்றுக்கிழமை, ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை அது வந்துட்டு என்ன, ஓய்வு நாள். அது அதனுடைய பூர்வம் பார்த்தீங்கன்னா அது வந்து சண்டே அப்படின்னு சொல்லுவோம். சண்டே அப்படின்னா சூரியன், அதாவது சூரியனுக்காகவே வைத்திருந்த ஒரு நாளை அவர்கள் என்ன பண்றாங்க, அது சூரியனுக்கு அல்லப்பா, சூரியனை பார்க்கிலும் 1000 மடங்கு ஜோதி அல்லது ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்க, அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்னைக்கு அவரது வந்து நியமித்து இருக்கிறார் இந்த ஓய்வு நாள் என்று. அது வரைக்கும் வந்து கிறிஸ்தவர்களோ அல்லது மற்ற யூத பாரம்பரிய பிரகாரமாக பார்க்கும்போது ஓய்வு நாள் என்று சொன்னால் அது வந்து எதுனா சனிக்கிழமை மாற்றம்தான். ஆனால் இவருடைய ரட்சிப்புக்கு பிறகு இவர் அதை மாற்றுகிறார். ஏன் மாற்றுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன சொல்லுவோம், அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாமே அது வந்து ஒளி மயமான ஒரு பிளான். அப்போ அது வந்து என்ன, அதை விட பெரிய ஒளி மிக்கவர், பராக்கிரமம் மிக்கவர் தான் இயேசு அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்கு என்ன பண்றாரு, அவரு ஓய்வு நாள் சொல்லி இன்னைக்கு லீவ் விடுறாரு. கம்பல்சரி எல்லாருமே என்ன பண்ணணும், சர்ச்சைக்கு போகணும், சர்ச்சைக்கு போய் ஆண்டவர் தொழுது கொள்ள வேண்டும் மகா உன்னதமான சட்டத்தை அவர் வந்து கொண்டு வந்தார். அப்புறம் என்ன பண்றாருன்னா, ஆலயங்களை கட்டி அவர் என்ன பண்றாரு, யூதர்களுக்கு ஆதரவை ஆலயங்களை கட்டுறார். ஆலயங்களை கட்டி யூதர்களை அவர் வந்து ஆதரவு. அதுக்கப்புறமா வந்து நேசஸ் சபை, இந்த சபையை அவர் வந்துட்டு கிபி 325ஆம் ஆண்டு அவர் வந்து அதை ஆரம்பிக்கிறார். அந்த சபையை வந்து சீர்திருத்தம் வந்து செய்கிறார். சபையிலே ஏற்பட்ட கள்ள போதனைகள் அல்லது சபையிலே உண்டாகக்கூடிய தவறான போதனைகள் எல்லாம் கண்டித்து இல்லை இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அமல்படுத்தி அவர் ஒரு சபையை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் டினாமினேஷனை ஏற்படுத்துகிறார். அதிலே இருக்கக்கூடிய 300 பேராயர்களை வந்துட்டு அவர் என்ன பண்றாரு, சபையை இதுல வந்து இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் இதைதான் ஆராதனை ஒழுங்கு இப்படிதான் இருக்கணும், இதுதான் வந்துட்டு இந்த சட்டத்தை நீங்கள் வந்து தவறாக பயன்படுத்துகிறீர்கள், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை அவர் வந்து என்ன பண்றார், சீர்திருத்தம் செய்வார். அதன் பிறகு பார்த்தோம்னா அவருடைய ஆட்சி காலத்தின் முக்கியத்துவத்தை பார்த்தோம்னா கிறிஸ்துவத்தை சட்டப்பூர்வமாக அனுமதித்தார். முதலான ஒரு பேரரசராக இருந்தார். அவர் அது வரைக்கும் வந்துட்டு கிறிஸ்தவத்தை வந்துட்டு புறக்கணித்தோ அல்லது எதிர்த்தோ அல்லது அதை தடுக்கக்கூடிய அரசர்கள் இருந்தார்கள். ஆனால் இவர் கான்ஸ்டன்டைன் தி கிரேட் எனக்கூடிய இந்த பேரரசர் என்ன பண்றாருன்னா, கிறிஸ்துவத்தை சட்டப்பூர்வமாக அனுமதித்த முதலான பேரரசரா அவர். அப்புறம் கான்ஸ்டன்டைன் என்ன பண்றாரு, ஒரு வழிகாட்டி அரசராக அவர் வந்து இருக்கிறார். பலருக்கு பல தனக்கு தன் பிறகு வரக்கூடிய அல்லது தன்னுடைய ஆட்சியில் இருக்க மற்ற சிற்றரசர்கள், மற்ற இளவரசர், மற்ற அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம் இவர் வந்து என்ன பண்றாரு, வழிகாட்டி அவர் விசுவாசத்துக்காக அவர் வந்து வாழ்ந்தார். விசுவாசமா அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்தார் என்று சொல்லி தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா அவருடைய வாழ்க்கையில வந்துட்டு இப்படி பல செழிப்பான அல்லது பல என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரியான அல்லது ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய காரியங்களே அவர் செய்வார்.
இது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை வந்துட்டு வேற கோணத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அவர் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு திசைக்குள்ளாக அல்லது அவருடைய வழிநடத்துதலுக்கு ஏதுவாக அவர் வந்திருக்கார். அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட கான்ஸ்டன்டைன் போல நம்முடைய வாழ்க்கையும் கூட நாம் மாற்றி அமைத்துக் கொள்ளும். வேற பக்கம் போற நம்ம கிறிஸ்துவுக்கு நேராக நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறோம். நம்ம எதுக்காக பயப்படுறோம்? நம்ம எதை குறித்து நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 41வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ என்ன பண்ற? நீ பயப்படவே பயப்படாத, நீ தைரியமா இரு, நீ ரொம்ப தைரியமா இரு அப்படின்னு சொல்லி. அப்போ அவ்வளவு பெரிய சர்வாதிகாரம் கொண்ட பேரரசை படைத்த அந்த கான்ஸ்டன்டைன் அவர் கொஞ்சம் பயப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. தன்னுடைய படை நிமித்தம் அல்லது தன்னுடைய எதிராளியுடைய பலத்தை நிமித்தம் அல்லது மற்ற காரியத்தை நிமித்தம் அவர் பயந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் முதல்ல சொன்ன மாதிரி, இன்னைக்கு நாமும் பயந்து கொண்டு இருக்கிற நேரத்துல ஆண்டவர் நம்மை நோக்கி சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதனால கான்ஸ்டன்டைன் விசுவாசத்தினால் என்ன பண்றாருன்னா, அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இயல்பாவே அவர் ரொம்ப பலமிக்க ஒரு மனிதனா இருந்தாலும் ஆவி ரீதியிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் பலம் அவருடைய வாழ்க்கையில ரொம்ப குறைவாக தான். அதனால நம்ம கான்ஸ்டன்டைன் போல நாம் பயப்படாம தைரியமா இருக்கணும். ஒருவேளை பயந்தால் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட ஆண்டவருடைய வாக்கு திட்டங்களை எண்ணி ஆண்டவர் சொல்ற மாதிரி பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறன்ற மாதிரி ஏசாயா 41:10 வசனத்தின் பிரகாரமாக தைரியமாகும். அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியா இருக்கிறோம். சரி, நான் இந்த வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, ஓரங்காட்டல இல்லையா? அவருடைய வாழ்க்கையில சரி, இந்த யுத்தத்தை நான் செய்து விட்டேன், மேற்கொண்டு விட்டேன், வெற்றிக்கு சிறந்து விட்டேன், போறோம், ஏதோ ஒரு இனாம வழங்கி விடுவோம், ஏதோ ஒரு திருச்சபைக்கு சென்று ஒரு காணிக்கை வழங்கி விடுவோம், அல்லது மற்ற கிறிஸ்தவர்களுக்கு ஏதோ ஒரு சம்திங் பண்ணிடலாம், பண்ணிட்டு போயிடலாம் விடுப்பா அப்படின்னு சொல்லி அவர் போகாம அவர் எப்படி இருக்கிறாருன்னாக்கா, தன்னுடைய வாழ்க்கையிலே தான் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை மற்றவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற உன்னதமான ஆலோசனையை அவர் செயல்படுத்தி அது வரைக்கும் அவராலோ அவருடைய ஆட்சியாலோ அவருடைய சட்டத்தினாலோ துன்புறுத்தப்பட்ட சபைகளுக்கெல்லாம் அவர் என்ன பண்றாரு, அதை சீரமைக்கிறார், அதை சரிப்படுத்துகிறார். இதனால இத்தனை நாட்களும் நான் மூடனாய் இருந்து விட்டேன், நான் பார்வையற்றனா இருந்தேன், இனி அப்புறம் நான் இருக்க மாட்டேன், பின்வரும் ஜனங்களும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை சீரமைத்து ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர. அருமையானவர்களே, பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் இல்லையா? அதுக்கப்புறம் அவர் சாட்சியாகவே வாழ்ந்திருக்கிறார் இல்லையா? அவருடைய சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிறிஸ்தவ நம்பிக்கையை அவர் தைரியமாக பகிர்கிறார், தைரியமாக சொன்னார். நீங்க நம்மளாம் சொல்ல அவர் பெரிய பேரரசரு, அதனால அவர் தைரியமா சொல்லி இருக்கலாம். ஆமா, ஒருவேளை இன்னைக்கு நாம கூட நம்ம என்ன பண்ணலாம், தைரியமா சொல்லலாம். கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் மத்தியிலும் கூட நம்ம எத்தனை பேர் தைரியமாக நாம் சொல்லுகிறோம் என்பதை நாம் நினைவிலே கொண்டு கொள்ள வேண்டும். அதனால அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட ஒரு சில விஷயங்கள் முதல்ல பார்த்தோம்னா, ஆண்டவர் தன்னுடைய சித்தத்திற்காக யாரை வேணாலும் பயன்படுத்தலாம். பேரரசரா இருக்கலாம், சாதாரண ஊழியரா இருக்கலாம், யாரை வேணுமென்றாலும் அவர் பயன்படுத்தலாம் இல்லையா? நம்ம வேதத்திலே பார்க்கும்போது எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே நான் அறிந்து கொண்டேன், நான் தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரியும் அப்படின்றார். அதே மாதிரி புதிய ஏற்பாடு பவுல் அதுதான் சொல்றாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு, பலவான்களை எல்லாம் அல்லது ஞானவான்களை எல்லாம் வெட்கும்படியாக ஞான ஈனர்களை, ஞானமே இல்லாத ஞான சூன்யங்களே ஆண்டவர் தெரிந்து கொண்டார் இல்லையா? 1 Corinthians 1வது அதிகாரம் 27ஆம் வசனத்தையும் நம்ம பார்க்க முடியும். அதே போல பார்த்தோம்னாக்கா, நம்ம ஆண்டவருடைய கூக்குரலுக்கு அல்லது ஆண்டவருடைய அழைப்புக்கு அல்லது ஆண்டவருடைய உணர்த்துதலுக்கு நாம் விழிப்புணர்வுகளாக இருக்கணும். மந்த காது உள்ளவர்களாக அல்ல, செவிடர்களாக அல்ல இல்லையா? ஆண்டவர் கூப்பிட்ட உடனே, ஆண்டவர் சொன்ன உடனே அவர் அமல்படுத்தினார், செயல்படுத்தினார் இல்லையா? இந்த சின்னத்தை நீ வைத்துக்கொள், உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவாய், இந்த சிலுவை உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்ற ஒரு விஷயத்தை அவர் அறிந்த பிறகு அவர் கேட்ட போது அதை அமல்படுத்தினார். அதை கேட்க தீவிரமாய் யாக்கோபு 1வது அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிற பிரகாரமாக எல்லாரும் எப்படி இருக்கணுமா, கேட்பதிலே நம்ம தீவிரமா இருக்க வேண்டும்.
இல்லையா? இன்னைக்கெல்லாம் நம்ம வந்துட்டு எதுல தீவிரமா இருக்கோம்னாக்கா நம்ம குறித்து யார் என்ன சொல்றாங்க அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா? அதனால அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்மளோட பேசுறத நம்ம கேட்கிறோமா? ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்றாரு, என்னோட கூட என்ன பேசுறாரு? இன்னைக்கு வந்து பைபிள் வாசிக்கிறேன், இன்னைக்கு நான் வந்து ஜபிக்கிறேன், அல்லது தேவனுடைய வார்த்தை ஏதோ ஒரு விஷயத்த பண்றேன், அதோட கூட ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுறாரு? அப்ப அந்த ஆண்டவர்கிட்ட பேசும்போது நம்ம அது மகிழ்கிறோமா, ஆண்டவரோடு நம்ம உறவாடுகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து யோசிக்கிறோம். அதை விட்டு மற்ற விஷயங்களை நாம் வந்துட்டு மனதில் போட்டுக் கொள்ள விரும்புகிறாரு. அதன் பிறகு பார்த்தோம்னா விசுவாசத்திலே ஒரு உறுதித்தன்மையை வந்துட்டு அவர் வெளிப்படுத்துகிறார். கான்ஸ்டன்டைன் எப்படி அவர் வந்துட்டு அந்த தான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை உறுதியா இருந்தாரு, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உறுதியா இருக்கணும். கிறிஸ்துவத்தை அவர் பரப்புவதிலே உறுதியா இருந்தார் இல்லையா? ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சொல்கிறார், 1வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதிலே நான் வெட்கம் அடைவதில்லை, நான் வந்து எனக்கு வந்து அவமானமே இல்லை, நான் வந்து கௌரவமா என்றேன் அப்படின்னு. அதே மாதிரி நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எப்படியா சொல்லுகிறது, அவர் எப்படி இருப்பாங்கன்னா, நீதிமன்றங்கள் வந்துட்டு சிங்கத்தை போல கம்பீரமா இருப்பாங்க அப்படின்னு. நம்ம கூட நம்ம தைரியமா இருக்கும். இதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுவானவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலக லட்சத்தை நம்மோடு கூட இருக்கு. அகிலத்தையும் படைத்து அந்த சராசரங்களை தன்னுடைய விரலிலே வைத்து அதை வந்து ஒவ்வொரு நாளும் இயங்கி கொண்டு இருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு உறுதியான விஷயத்தை நம்ம வந்து நம்ம மனசுல வச்சுக்கிற போது நமக்கு பயமே வராது. சரிங்களா? தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா ஒரு நீதியிலே அல்லது ஒரு நியாயமான ஒரு வழியில நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வந்து நடத்துவோம் இல்லையா? அவருடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா கான்ஸ்டன்டைன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுனா அது நீதியின் வழியிலே நடக்கும் இல்லையா? ஒரு நீதியை நியமிக்கிறார். இப்படிதான் இருக்கும், இப்படிதான் சட்டம், இதுதான் வந்து நீங்கள் வந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு விதம், இதை வந்து இந்த நாளில நீங்கள் செய்யுங்கள். இத்தனை நாட்கள் நாங்கள் வந்துட்டு நாங்கள் ரோம பேரரசராக இருந்து நாங்கள் நாட்களை வந்து கடவுளாகவும் அல்லது இயற்கையை நாங்கள் கடவுளாகவும் நாங்கள் வழிபட நாங்கள் ஏவினோம். நாங்கள் வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணோம், நாங்க வந்துட்டு அவர்களை ஏவினோம். இதன் பிறகு வருகிற காலகட்டத்திலே அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை அவர் பண்ணார். அதே போல ஆண்டவருக்கு வந்துட்டு முக்கியமா பிரதானமான கீழ்ப்படி, ஆண்டவருக்கு கீழ்ப்படினா பாருங்க, அவர் கீழ்ப்படிஞ்சார் இல்லையா? அவரு எங்கேயோ சத்தம் வந்துச்சு, ஏதோ ஒரு உணர்ந்த உடனே அது எப்படி சிலுவை நான் வச்சுட்டேன்னா, சிலுவை சின்னத்தை நான் வச்சுட்டேன்னா ஜெயிச்சிருவேன், ஏன்டா என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு அவர் யோசிக்கவே இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சேர விஷயங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கும். மனுஷருடைய அறிவுக்கோ ஞானத்துக்கோ எட்டவே. ஆனா அது வந்து ஆன பிறகு நிறைவேற பிறகுதான் தெரியும், இப்படியா கூட ஆச்சா, இந்த கோணத்திலும் இதை வந்து ஆண்டவர் செய்யக்கூடிய வல்லவரா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், உணர்ந்து சாட்சி சொல்லுவோம். அநேக சாட்சி சொல்லிருக்கிறாங்க. உங்களுக்கும் அநேக திருச்சபையிலும் அநேக போதகர்களுடைய வாழ்க்கையும் இது வந்து நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. நான் வந்து இது நடக்கும்னே நான் நினைக்கல, ஆனா இது நடந்துச்சு அப்படின்னு அநேகர் சொல்லியிருப்பாங்க, நம்மளும் சொல்லியிருப்போம். அதுதான். அதன் பிறகு பார்த்தோம்னாக்கா திருச்சபைகளிலே ஒரு ஒற்றுமையை அவர் வந்து ஏற்படுத்தினார் இல்லையா? அதே போல நாமும் கூட நம் திருச்சபைகளில ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். ஏன் இன்னைக்கு வந்து சபையில 2 அல்லது 3 கேட்டகரி இருப்பாங்க. ஒண்ணு வந்து பாஸ்டருக்கு ஃபேவரா இருக்கிறவங்க, இன்னொன்னு வந்துட்டு பாஸ்டருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க, இன்னொன்னு வந்துட்டு ரெண்டு பக்கமா இருக்க மாட்டாங்க. அவங்க அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கமா இருப்பாங்க, அந்த பக்கமா இருப்பாங்க. இப்படி 3 வகையான ஜனங்களை வந்து திருச்சபைகளில் நாங்க காணப்போம். அப்படி இல்லை, போதகர் கூட அப்படிதான். அநேக ஊழியமானவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, இப்படி டிஃபரன்சியேஷன் பண்ணி, ஃபேவரட்டிசம் பண்ணி, இப்படி முகதாட்சணிகளை எல்லாம் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, ஊழியங்களை செய்து கொண்டு அல்ல. உண்மையானவங்க அப்படி அல்ல. அவன் இயேசு கிறிஸ்து எல்லோரையும் நேசித்தார். உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, எந்த நேரத்திலும் சரி, அவருக்கு வந்துட்டு என்ன பண்றாரு, நேசித்து அவர்களை வந்து ஊழியம் செய்தார் என்று பார்த்தோம். கான்ஸ்டன்டைன் இதே மாரி தான் நேசித்தார். இந்த நாமும் கூட அதே போல நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலைகளில் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில உங்களுடைய கர்த்தாவே, கான்ஸ்டன்டைன் தி கிரேட்டை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். சுவாமி அவருடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு பெற்று ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே ஆரம்பிக்கும் போது அநேக வெற்றிகளை அவர் பெற்றுக்கொண்டார். ஆண்டவரே சிலுவை சின்னத்தை அவர் வைத்துக் கொண்டிருக்கிற காலம் ஆண்டவரே அவர் வெற்றி பெற்றார். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிலுவையை நாங்கள் முன்னால் வைத்து உலகத்தை நாங்கள் பின்னால் வைக்க எங்களுக்கு கிருபைதார். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. எங்களுடைய கேல்வரி சாப்பிள் ஊழியங்களை இந்த கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுடைய டைரக்டர், டெபுட்டி டைரக்டர், ஊழிய வளாகம், ஸ்பான்சர், டோனர்கள், ஆண்டவரே ஹாஸ்டல் ஊழியங்கள், திருச்சபை ஊழியங்கள், கிறிஸ்து ஊழியங்கள், ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே மற்ற ஊழியங்களை கர்த்தாவே பெருப்பேராக இந்த கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லாவற்றும் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை பலப்படுத்துங்க.
விசேஷமாக நாங்கள் வசிக்கக்கூடிய கிராமத்திற்காக, ஆண்டவரே நகரங்களுக்காக, ஆண்டவரே பட்டணங்களுக்காக, ஆண்டவரே வட்டம், மாவட்டம், மாநிலம், தேசங்களுக்காக இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆட்சியுடைய ஆண்டவரே சுவாமி கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே சுவாமியுடைய ஆண்டவரே சுவாமி ஆசிரியர்களை ஆண்டவரே எங்களுக்கு பொழிய வேண்டும் கருத்தில் ஒப்புக் விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் எல்லைகளை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி அனாவசியமான அத்துமீறுதலை நீர் ஆண்டவரே பொறுக்கணிங்க நீங்க நிராகரிக்க ஜெபிக்கிறோம். ஒற்றுமையே தாங்க ஆண்டவரே. ஆங்காங்கே ஆண்டவரே சுவாமி இருக்கக்கூடிய எல்லா விதமான யுத்தங்களை எல்லாம் ஓய்வு பண்ணுங்க, சமாதானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே சுவாமி. இயற்கை சீற்றத்திலும் கர்த்தாவை பாதுகாத்துக் உண்டாச்சு தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே கிருபை பிரசன்னம் எங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று கருத்தில் ஒப்புக் கொடுக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.